அதாவது உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட போறாரா, பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாரா? எனக்கு கண்டிப்பா சட்டமன்ற தேர்தல் 2031 போட்டியிடுவார், அது சம்பந்தமே கிடையாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் உள்ளாட்சி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அது விரைவா அனௌன்ஸ் பண்ணார்னா அந்த அளவுக்கு இவரால் கேண்டிடேட் எல்லாம் செட்டப் பண்ண முடியுமா? அதே மாதிரி பிஜேபி அப்படிங்கிற கட்சி அதனுடைய பெருமை, அதனுடைய அருமை, அதனுடைய ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி எல்லாம் பத்தி ரொம்ப பேசியிருக்காரு. அப்படிங்கிற போது இன்னைக்கு சில விஷயங்கள் அவர் பேசுவது எனக்கு உகந்ததாக படவில்லை. அண்ணாமலை எடுத்த முதல் போராட்டம் என்ன? தமிழ்நாட்டில் மேதாகத்து அணைக்கு எதிராக அவர் மாநில தலைவராக இருந்த போது முதல் போராட்டமே அதுதான். எந்த கட்சிக்கு எழுத்தாப்புல நடத்தினாரு? கர்நாடகால ஆளும் கட்சி யாரு? பாரதிய ஜனதா கட்சி. நீங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டீங்களே. இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, டி.கே. சிவகுமாரனுடைய பதவியேற்பு விழாக்கு ஏன் போகலன்னா அவர் மேதாகத்து அணையை கட்டணும்னு பாக்குறாரு. அது கட்டினா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான அதுக்கு முன்னோடி யாரு? அண்ணாமலை. வாசவராஜ் பொம்மையோட அரசாங்கத்தையே எதிர்த்தார். ஜாயின் பண்ணா அன்னைக்கே வைஸ் பிரசிடென்ட், 7-8 மாசத்துல பிரசிடென்ட், வார் ரூம், நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல ப்ரப்போஸ் பண்ற செகண்ட் பண்ற ரோல் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பினாங்க. 2 வாட்டி அனுப்பினாங்க. ஓகே, போய் பேசிட்டு வர சொல்லி ஃபிஷர்மேன் இஷ்யூஸ் எல்லாம் டப்புன்னு எடுத்தாரு. ஃபிஷர்மேனை போய் ஜெயில பார்த்தாரு, அவங்களை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தாரு. தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு செஃபாலஜிஸ்ட் ஜே.வி. ஸ்ரீராம் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து விலகி புதிய மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு, வி த லீடர்ஸ் அப்படிங்கிற மூமெண்ட். அடுத்தபடியா அரசியல் கட்சியா மாற இருக்கும், உள்ளாட்சி பிரதிநிதிகளை நிறைய அனுப்புவோம் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காரு சமூக வலைதள பேட்டியில. சமூக வலைதளமா மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்க அவருடைய நண்பரும் கூட, அரசியல் பயணத்துல ஒரு நண்பரும் கூட, செஃபாலஜிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அண்ணாமலையுடைய இந்த மூமெண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவருடைய இந்த புது ஜர்னி வெற்றிகரமா அமையணும்னு ஆண்டவன் கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். அதாவது இது வி த லீடர் ஃபவுண்டேஷன் ரொம்ப நாள் முன்னாடி இருந்தது சார். அவர் பிஜேபியில் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இருந்தது. அது அதுல அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணல அவர். அதாவது என்ன, பிஜேபியில இருந்ததுனால அதை ஒரு சிலரை வச்சு மேனேஜ் பண்ணி கொஞ்சம் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப ஃபுல் ஃபிளெஜ்டா இப்ப பிஜேபி விட்டு விலகினதுனால இன்னைக்கு காலையில எப்ப நிதின் நபீன் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அருண் சிங் அனௌன்ஸ் பண்ணாரோ, அதுக்கப்புறம் அந்த காணொலியில அனௌன்ஸ் பண்ணாரு. அவர் அதை பத்தி பேசும்போது 17,000 பேர் இருந்தாங்க மெம்பரா. இப்ப நம்ம பேசும் பொழுது அநேகமாக செக் பண்ணிட்டே கரெக்டான நம்பரே, உங்களுக்கு அக்யூரேட் நம்பர் இந்த நேரத்துல எவ்வளவு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 6,03,000 பேர். ஸோ கடந்த ஒரு 4-5 மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு பல லட்சம் கணக்கான மக்கள் இணைஞ்சிருக்காங்க. இது ஒரு பெரிய நியூஸ். ஸோ என்னை பொறுத்த மட்டும் அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கார். அந்த முடிவு சில பேருக்கு கொஞ்சம் வருத்தம் அடிக்கக்கூடியதாக இருக்கும், சிலருக்கு அது ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடியதா இருக்கும், சிலருக்கு எதிர்கட்சிகள் இருக்கிறவங்களுக்கு ஐயோ ஆல்ரெடி இவ்வளோ கட்சிங்க இருக்கு, கிரௌடடா இருக்கு, இன்னொரு புது கட்சியா அப்படின்னு வியக்க தோன்றதும் இருக்கும். ஆனா இனிமே அவர் எப்படி ஸ்டான்ஸ் எடுக்க போறார்? அதாவது உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட போறாரா, பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாரா? எனக்கு கண்டிப்பா சட்டமன்ற தேர்தல் 2031 போட்டியிடுவார், அது சம்பந்தமே கிடையாது. ஏன்னா எவ்வளவு விரைவாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உள்ளாட்சி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அது விரைவா அனௌன்ஸ் பண்ணார்னா அந்த அளவுக்கு இவரால் கேண்டிடேட் எல்லாம் செட்டப் பண்ண முடியுமா? மாநிலம் முழுவதும் இல்லைன்னா கூட கோயம்புத்தூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், அவர் வலுவா இருக்கக்கூடிய சென்னை போன்ற இடங்கள்ல கவுன்சிலர், பஞ்சாயத்து மெம்பர்லாம் நிற்க போறாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு முகமா அரசியல் செய்யறதுக்கும் ஒரு புதிய மூமெண்டா அண்ணாமலை அரசியல் செய்யறதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கும் சார்? அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு சார் தமிழ்நாட்டுல, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒருத்தர் எதிர்க்கும் பொழுது எல்லா பாலிசிஸும் பாத்தீங்கன்னா நீட்டு, அதே மாதிரி மும்மொழி கொள்கை, சில விஷயங்கள் எல்லாம் எதிர்ப்பு வருது.
அதே சமயத்துல 2023 நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் மை விஷன் ஃபார் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு தாஜ் கொரமாண்டல் ரோட்ல ஒரு பிரமாதமான ஒரு ஸ்பீச் கொடுப்பார் அண்ணாமலை. அந்த ஸ்பீச்ல வந்து என்ன சொல்லுவாருன்னா, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பிரச்சனை, கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் பிரச்சனை, இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா பல மாநிலங்கள்ல ரூல் பண்றதே வந்து பிஜேபி தான். பிஜேபி மகாராஷ்டிரால உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கர்நாடகால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அமிக்கபிளா சால்வ் பண்றாங்க. அதே மாதிரி பிஜேபி அப்படிங்கிற கட்சி அதனுடைய பெருமை, அதனுடைய அருமை, அதனுடைய ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி எல்லாம் பத்தி ரொம்ப பேசியிருக்காரு. அப்படிங்கிற போது இன்னைக்கு சில விஷயங்கள் அவர் பேசுவது எனக்கு உகந்ததாக படவில்லை. ஏனென்றால் தமிழகத்தின் மொழியை வந்து அவர்களுடைய மொழி வந்து இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் தான் கட்சி தலைவராக இருந்திருக்கார். அதாவது 1 நாள் 2 நாள் கட்சி தலைவராக 4 வருடங்கள் கட்சியில் தலைவராக இருந்திருக்கார். பல மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கார், பல அருமையான விஷயங்களையும் கொண்டு வந்திருக்கார். ஆனா அவர் வந்து இது கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, அவர் வந்து ஆரம்பிச்சது வெல்கம். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வந்து ரைட்ஸ் இருக்கு, அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. வாழ்த்துக்கள். அந்த ஜெர்னியை நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த ஜெர்னியில முடிஞ்சுன்னா நம்ம வந்து எந்த சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட்டும் பண்ண போறோம். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் முரண்பாடா இருக்கிறது. அதை தான் நான் பார்க்கிறேன் நான். ஏன்னா அவர் வந்து எந்த ஸ்பேஸ் அவர் ஆக்குபை பண்ணணும், அவருக்கு 2-3 ஸ்பேஸ் இருக்கு. நான் தொடர்ந்து எல்லா இடங்களையும் நான் பேசக்கூடியது என்னன்னா, தாவேகா திமுகவினுடைய கார்பன் காப்பி. திமுகவில் என்னென்னலாம் பேசுறாங்களோ கொள்கை ரீதியா அதே தான் தாவேகா பேசுறாங்க. ஆனா தாவேகா தான் திமுகவினுடைய பொலிட்டிக்கல் எதிரி. திமுகவுக்கான அவ என்ன விஜய் தொடர்ந்து என்ன சொல்றேன்னா, டிவிகே வர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வர்சஸ் டிவிகே. சோ அப்படிங்கிற போது ஒரு கார்பன் காப்பி கொள்கைகள் இருக்கும் பொழுது அதை தாண்டி இன்னொரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் வந்து யார் எடுத்துக்க போறாங்கிறதா இருக்கு. இல்ல அந்த இன்னொரு ஸ்பேஸ் என்ன? அண்ணாமலை பாஜகவுடைய கார்பன் காப்பியா இருப்பாரா? அப்ப இன்னொரு ஸ்பேஸ் என்ன ஸ்பேஸ் சார்? சார் கம்ப்ளீட்டா ஸ்பேஸ்னா தேசியவாதம் தான் சார். உங்களுக்கு தேசியவாதம், அதாவது சார் ஜெயலலிதா தேசியவாதம்னா காங்கிரஸ் உடைய தேசியவாதமா பாஜகவுடைய தேசியவாதமா சார்? அதாவது ஜெயலலிதாவுடைய தேசியவாதம், அம்மையார் ஜெயலலிதாவோட தேசியவாதம். ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா ராம் ஜென்மபூமிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆர்டிகல் 370க்கு சப்போர்ட் பண்ணாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே சமயத்துல மாநில உரிமைகளுக்காகவும் போராடினாங்க. சோ அந்த மாதிரி ஒருத்தர் என்ன சார், ஏன்னா அண்ணாமலை பண்ண கரெக்டான விஷயங்கள்லாம் சொல்றேன். அண்ணாமலை எடுத்த முதல் போராட்டம் என்ன தமிழ்நாட்டுல? மேதாகத்து அணைக்கு எதிராக. எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 5 நினைக்கிறேன் 2021 அவர் மாநில தலைவராக இருந்த போது முதல் போராட்டமே அதுதான். எந்த கட்சிக்கு எழுத்தாப்புல நடத்தினது? கர்நாடகால ஆளும் கட்சி யாரு? பாரதிய ஜனதா கட்சி. நீங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டீங்களே. நீங்க வந்து உங்களுடைய கட்சி கர்நாடகால ஆட்சியில இருக்கும் பொழுது அவர்களை எதிர்த்து நீங்க தமிழகத்துல குரல் கொடுத்தீங்களே, அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு அதே மேதாகத்து அணைக்கு குரல் கொடுப்பாரு. கர்நாடகால எதுக்கும் ஒரு பாப்புலர் லீடர், ஆனாலும் குரல் கொடுத்தாரு. அந்த அண்ணாமலை தான் நான் சொல்றேன். அவர் தான். அதனால அதுக்கு அப்புறம் தான் சார் இந்த மாதிரி நானெல்லாம் அவர் மேல ஒரு பற்றே வந்தது. அவரை நேசிக்க ஆரம்பிச்சோம், அவரை ரசிக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா கட்சியை தாண்டி கட்சியை மீறி, ஏன்னா அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு பாஜக கொடுத்தது இல்ல. இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் அதை பண்றாருன்னா, இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, DK சிவகுமாரனுடைய பதவியேற்பு விழாக்கு ஏன் போகலன்னா அவர் மேதாகத்து அணையை கட்டணும்னு பாக்குறாரு. அது கட்டினா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை, காவிரி பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான அதுக்கு முன்னோடி யாரு? அண்ணாமலை. பாசவராஜ் பொம்மையோட அரசாங்கத்தையே எதிர்த்தார். சோ உங்களுக்கு பாஜக அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்கல்ல, அதுதான் நான் கேட்கிறேன். சோ அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் இப்ப பண்ண போறாரு. இல்ல அவர் பண்ண போறாருன்னு என்கிட்ட அதெல்லாம் சொல்லல. நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன், அதுக்கு அக்னாலஜ் பண்ணாரு, அதோட சரி. அப்போ இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா ஜெய் ஸ்ரீராம் சார்?
ஜெயலலிதாவுடைய பாலிசி, நான் அதிமுகவுடைய பாலிசின்னு இப்ப சொல்லல, ஜெயலலிதாவுடைய பாலிசி நீங்க சொல்றீங்க. அப்ப ஜெயலலிதாவுடைய பாலிசிய அந்த ஸ்பேஸ அண்ணாமலை எடுப்பார் அப்படிங்கிறதா? இல்ல, பாலிசி வைஸ் எடுத்தால் அவருக்கு டிவிடன்ஸ் வரும். அவர் சரியான பாதையில செல்லணும்னா இதுதான் பாதை. அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறவு கம்ப்ளீட்டா துண்டிக்க கூடாது. ஏன்னா சார், அதாவது அண்ணாமலையை பொறுத்த மட்டும் வந்து அவருக்கு வந்து ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு உங்களுடைய காணொலி நான் 2-3 நாள் முன்னாடி போனோ பேசும்போது கூட பேசினேன் அப்படின்னு நினைக்கிறேன், பேசினேன்னு நினைக்கிறேன். ஆமா, அண்ணாமலை விலகுறாரு அப்படின்னு டெல்லிக்கு போகும்போது நீங்க என்னோட பேசியிருந்தீங்க. பேசினேன். அப்ப நான் அந்த விஷயம் சொன்னா தெரியாது, ஓபிசி எம்பிசி கன்சாலிடேஷன், அதாவது அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசியல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த அண்ணாமலையினுடைய நியூஸ்னால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி வந்து இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு, அனைத்து கட்சி கூட்டம். அதை தாவேகா கூட பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதிமுகவும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, திமுக மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்லையான்னு தெரியல. ஓகே, சாதி வாரிய கணக்கெடுப்பு. அது எதை நோக்கி போகுது? உங்களுக்கு ஓபிசி எம்பிசி பாலிடிக்ஸ் நோக்கி போகுது. ஏன்னா உங்களுக்கு தலித் மைனாரிட்டி அப் டு an extent ஆஃப் பிராமின்ஸ் ஆல்சோ எல்லாம் தாவேகா பக்கம் போயிட்டாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கிட்ட வந்து கூட்டணி கட்சிகள் இல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து சிபிஐ சிபிஎம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தாவேகா, விசிகா, காங்கிரஸ், ஐயுஎம்எல், சிபிஐ சிபிஎம் சேர்த்தாங்க. இப்ப சிபிஐ சிபிஎம் இல்ல, நான் அந்த கூட்டணியில இல்ல அப்படின்னு இருக்காங்க. சோ அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிற போது ஒரு காலி இடம் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த காலி இடத்தை ஆனா தனியா வந்து அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு அலையன்ஸும் தேவைப்படும், கூட்டணி கட்சிகள். சோ யாரோட கூட்டணி வைக்க போறாரு? பாலிசி யாரோட கூட்டணி வைக்கணும், எப்ப முழுமையான அரசியல் செய்யணும். இன்னொரு விஷயம் சார், இப்ப இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கிட்ட இருந்த பவர் அப்படிங்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு மத்திய சர்க்காருடைய தமிழ்நாடு பிரதிநிதியா இருந்தாரு, அது ஒரு பவர். இன்னொன்னு, தமிழ்நாட்டுல ஒரு பெரிய எனர்ஜி ஃப்ளோ, டிஎம்கே அகேன்ஸ்ட் ஒரே பாலிசியை தான் அகேன்ஸ்ட் பண்றாரு, திமுக அப்படிங்கிற பாலிசியை டைரக்ட் அகேன்ஸ்ட் பண்றாரு. ஆனா இன்னைக்கு மல்டி லெவல்ல அவர் பிஜேபியோட சில பாலிசி அகேன்ஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், திமுகவுடைய பாலிசிஸ் அகேன்ஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், தாவேகாங்கிற அரசை அகேன்ஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எப்படி களத்துக்குள்ள ஒரு மார்ஜினலைஸ் பண்ண முடியும் நம்மளால? அதனாலதான் சார் சொல்றேன், அவரோட கிளாரிட்டி கிளியரா இருக்கணும் சார். அவர் என்ன சொல்லணும்னா, கொள்கை ரீதியாக திமுகவும் தாவேகாவும் ஒன்று, அதனால இரண்டையும் நான் எதிர்க்கிறேன். அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய வாரிசு அரசியல், அதையும் நான் எதிர்க்கிறேன். அந்த பாலிடிக்ஸ் தான் அவர் பண்ணணும். ஆனா அது முடிஞ்சு போச்சு சார். இப்ப ஆளுங்கட்சியா ஒரு கட்சி வைப்ரண்டா வரணும்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சியோட எப்படி சண்டை போட முடியும்? ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய சண்டை. தாவேகாவே சொல்றேன் நானு. தாவேகா திமுகவோட போட்டோ காப்பி தானே. ஆனா ஜெயவிஷ்ணு ஸ்ரீராம் சார், என்னுடைய ஒரு கொஸ்டின், இப்ப தாவேகா ஒரு 10 ஆண்டுகள் இங்க இருக்கு, அவங்கள வாரிசு அரசியல்னு சொல்லலாம், தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறாங்க, அங்க ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம், அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிழைன்னு சொல்லலாம். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இவர்களை எதிர்த்து எப்படி ஒரு அண்ணாமலையால ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சு அரசியல் செஞ்சிட முடியும்? அதாவது இன்னும் 6 மாசம் இருக்குல்ல, நாளைக்கே பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஆல்ரெடி நான் கேள்விப்படுறது மின்வெட்டு வந்து அதிகமா இருக்குன்னு. நீங்க தான் சொல்லணும், தமிழ்நாட்டில் நீங்க இருக்கீங்க, நான் தமிழ்நாட்டில் இல்ல. நான் வந்து இருந்தா கூட ஹோட்டல்ல இருப்பேன், ஜென்செட் இருக்கும். சோ மின்வெட்டு அதிகமா இருக்குன்றாங்க, ஃபைல்லாம் சரியா மூவ் ஆக மாட்டேங்குது, கொடுத்த வாக்குறுதிகள் அதிகம், இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஒரே ஒருத்தர் தான் மினிஸ்டரா இருந்திருக்காரு முன்னாடி. சோ பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் சார். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராம இருக்க போறது இல்ல, பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்கட்சிகளை நோக்கி வரும். அது எந்த எதிர்கட்சி ஒண்ணுங்க, இந்த தாவேகாவை எதிர்க்கிறதுங்கிறது கவர்னன்ஸ் இஷ்யூ பிளஸ் அவர்களுடைய பிரின்சிபல்ஸ். உங்ககிட்ட எந்த கொள்கையுமே இல்லையே, எல்லாமே பாரோடு பிரின்சிபல்ஸ் தானே. நீங்க திமுக கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கீங்க, மாநில சுய உரிமையில இருந்து நீட் எதிர்ப்புல இருந்து எல்லாமே திமுக தானே. சரி சார், மீண்டும் ஒரு பாஜக சார்பான ஒரு நபரை இல்லைன்னா ஒரு வலதுசாரி சிந்தனையாளரை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாநில அரசியல்வாதியை எப்படி ஏத்துக்குவாங்க? 18% போட்டாங்கல்ல சார் ஓட்டு 2024. பல இடங்கள்ல 2ஆம் இடம் வந்தது இல்ல. சென்னையிலேயே 2 இடத்துல வந்து 2ஆம் இடம்.
அது தவிர கோயம்புத்தூர்ல 2ஆம் இடம், திருநெல்வேலி 2ஆம் இடம், ஓகே, ராமநாதபுரத்துல 2வது இடம், கன்னியாகுமரியில 2வது இடம், இந்த மாதிரி பல இடங்கள்ல, மதுரையில 2வது இடம். சோ பல இடங்கள்ல 2ஆம் இடம் வந்திருக்காங்கல்ல. சோ அதுலயே உங்களுக்கு தெரியுது இல்ல, இவருடைய லீடர்ஷிப் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது பாஜகவுக்காக, அண்ணாமலைக்காக எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னா 2019ல வந்தாங்க, 2014ல வந்தாங்க, சேம் பர்சன்டேஜ் நியர்பை. நீங்க என்ன சொல்றீங்க, அண்ணாமலைக்காக பாஜக அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்ல பாஜகவுக்காக? இல்ல, நீங்க 18 to 19% அப்படின்னா நியர்பை 2014 2019 இந்த தேர்தல்கள்லயும் பாஜக கூட்டணி நிறைய பெர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்களே வித்தவுட் அண்ணாமலை. எடுத்திருந்தாங்க, நான் ஒத்துக்கிறேன், அதை ஒத்துக்கிறேன். ஆனா இது ஒரு வைப்ரண்டா வந்தது இல்லீங்களா உங்களுக்கு 2024? அதே அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தல்ல பிரச்சாரம் செஞ்சாரு. எடப்பாடி பழனிசாமியில இருந்து எல்லாரையும் ஆதரித்து எல்லா பகுதிகளுக்குமே பிரச்சாரம் பண்ணாரு. அதை கெயின் பண்ண முடியலையே சார். 2026 எலெக்ஷன் ஒரு யூனிக் எலெக்ஷனுங்க. அதை வச்சு நம்ம எதுவுமே எடை போட முடியாது. நீங்க சொல்றது கரெக்ட். அண்ணாமலை பிரச்சாரம் செய்த பல இடங்கள்ல அதிமுகவும் தோற்றது, பாஜகவும் தோற்றது, பாமக கூட தோற்றது, அமமுகவும் தோற்றது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவரோட ஆதரவாளர்களே பல பேர் வந்து தாவேக்காக்கு தானே போட்டாங்க. அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களே தாவேக்காக்கு தானே போட்டாங்க. கோவம் இருந்துச்சு, அப்பவுமே ஒரு கோவம் இருந்துச்சு. ஆமா, அண்ணாமலைய மாநில தலைவரா வைக்கல அப்படின்னு நீக்கிட்டாங்க அப்படின்னு. சார் இந்த கட்சி அந்த மாதிரி கட்சி கிடையாது சார். நீங்க வந்து மாம்பழ மரத்துக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு ஆப்பிள் தேடிங்கன்னா அது கிடைக்காது இல்ல. மாம்பழ மரத்துக்கு கீழே மாம்பழம் தான் கிடைக்கும். இந்த கட்சியில இந்த கொள்கை, இந்த கோட்பாடு, இது எல்லாம் வரும் பொழுது தனி நபருக்கு ஓரளவுக்கு தான் சார் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கிடையாது. அதாவது அதே மாதிரி இவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்க என்ன பேசுறேன். ஜாயின் பண்ண அன்னைக்கே வைஸ் பிரசிடென்ட், 7-8 மாசத்துல பிரசிடென்ட், வார் ரூம், நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல ப்ரப்போஸ் பண்ற செகண்ட் பண்ற ரோல், ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பினாங்க, 2 வாட்டி அனுப்பினாங்க. ஓகே, போய் பேசிட்டு வர சொல்லி ஃபிஷர்மேன் இஷ்யூஸ் எல்லாம் வந்து டப்புன்னு எடுத்தாரு. ஃபிஷர்மேனை போய் ஜெயில பார்த்தாரு, அவங்களை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தாரு. அதுக்கான பவர். அப்புறம் எண் மக்கள் யாத்திரை, அதிமுகவோட கூட்டணி பிளவு, அதுக்கப்புறம் வந்து இவரே வந்து ஒரு கூட்டணி அமைச்சு இவரே வந்து ஒரு கேண்டிடேட் செலக்ஷன், எல்லாமே இப்ப கொடுத்தாங்கல்ல சார் பவர். பாஜக கொடுக்காம இல்ல, பாஜக எல்லா பவரும் கொடுத்தாங்கல்ல. நீங்க எல்லாருமே பண்ற ஒரு தப்பு தான். அண்ணாமலைக்கு வந்து பாஜக வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. சரி சார், இப்போ அவர் விருப்பப்பட்டு போறாரு அவரு, அவ்வளவுதான். அதே மாதிரி சண்டை போட்டு போல, போய் சிரிச்சுட்டு எல்லாரோடையும் பேசி கலந்து ஆலோசித்து தான் போறாரு அவரு. சும்மா இன்னைக்கே பாலிசி எதையுமே சொல்லல சார். இல்ல அதான், அதாவது ஐ திங்க் அவருக்கே கரெக்டா ஒன்னும் டிசைட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து என்னன்னா, ஓகே ரிசைன் பண்ணலான்னு போயிருக்காரு டெல்லிக்கு. அங்க ரெசிக்னேஷன் வந்து அதுக்கு முன்னாடி என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு தெரியாது. இனிமேதான் முதல் ஸ்டெப். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன, வீத லீடர்ஷிப் ஆர்கனைசேஷன் ஆக்டிவேட் பண்ணி விட்டாரு, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றாங்க. அதுக்கு அடுத்து வரும் உங்களுக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய செயல்களை வச்சு நம்ம வந்து பார்க்கணும். நன்றி ஜெய் ஸ்ரீராம் சார், இணைப்புல வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டது. நன்றி சார், வணக்கம். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.